அக்கா சொல்லுங்க. சின்னவளுக்கா? மாப்பிள்ளை வீட்லேருந்து எப்போ வராங்க? பெரியவளுக்கு திங்கட்கிழமை ஆஃப் கொடுக்க மாட்டாங்க. அரைக்கும் அன்னைக்கு ஏதோ ஆஃபீஸில் முக்கியமாக மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். வேலைக்கு சேர்ந்து என்ன 1.5 வருஷம் ஆக போகுது. இப்போ ஏதோ ஒர்க் ஃப்ரம் ஹோமாமே 6 மாசமா வீட்டில் இருந்தால் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் படிப்பு முடிச்சிருந்து வேலைக்கு போயிருந்தா இப்போ பரவாயில்லையே இருந்திருக்கும். டேய், சொல்லுக்கா. சரிங்கக்கா. ஹவுஸ் ஓனர் வந்தாங்க. நான் வீட்டுக்கான லீஸ் டைம் முடிய போகுதாமா 2 மாசத்தோட. அம்மா அதை என்னன்னு ஒன்று பார்த்து பேச சொன்னாங்க. என்னையா அப்பாங்க? போன மாதம் டாக்டர் எழுதி கொடுத்த மெடிசன்லாம் தீந்துருச்சான். வாங்கிட்டு அப்படியே ப்ரூக்கரை பார்த்து பேசிட்டு வரேன்னாரு. சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாருடா, இப்போதைக்கு வேணாண்ணா. விட பார்த்துக்கலாம். வேலை முடிஞ்சதா? ஆல்மோஸ்ட்க்கா முடிஞ்சிடும். சரி, இப்போ நீ பாரு. ஹே நிதி, எப்படியாவது ஒரு 4 மாதம் மட்டும் வெயிட் பண்ணி நானே வீட்டில் வந்து பேசுகிறேன். 4 வருஷம் உனக்காக வெயிட் பண்ணிட்டேன்டா, என் வீட்டில் எல்லாரையும் சமாளிச்சுட்டு. இதுக்கு மேலே என்னால் சமாளிக்க முடியாது. எனக்கு அப்புறம் என் தங்கச்சி இருக்கா. ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்பா கிட்ட உன்னை பற்றி சொன்னப்போ வேலை இல்லாதவனுக்கு எப்படி என் பொண்ணை தர முடியும்னு கேட்குறாரு. ஏதாச்சும் ஜாப்பில் ஜாயின் பண்ணிட்டு வந்து வீட்டில் பேசுடா. அந்த டேரக்டரோட 2 மாதத்தில் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காண்டி. அவன் ஸ்டார்ட் பண்ணுற போகிற படத்துக்கு என்ன அசிஸ்டன்ட் டேரக்டரை கூப்பிட்டுருக்கான். இப்போ இந்த வாய்ப்பை விட்டோன்னா எனக்கு மறுபடியும் வருமானம் கொடுத்துடல. புரிஞ்சுக்கோ. நீ ஏனாலுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கூடா. நான் எவ்வளோ ப்ரெஷர் வீட்டில் ஃபேஸ் பண்ணுறேன்னு எனக்கு நான் முக்கியம் நினச்சேன்னா என் ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் ஒரு ஓப்பனிங் இருக்கு. நான் அவகிட்ட பேசு. நீ நாளைக்கு போய் இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணேன். இல்லை நீ புரிஞ்சுக்காமல் பேசுறதே தான் பேசிட்டு இருப்பேன்னா என்னை மறக்க தவிர வேறு வழி இல்லை. சொல்கிறா. மச்சான், ஸ்கிரிப்ட் முடிஞ்சதா? போயிட்டே இருக்கு. என்னடா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லைடா. சி, சொல்லு என்னன்னு. இன்ஸ்டால போஸ்ட பார்த்தியா? 1.5 வருஷம் ஆக போகுதுடா. அவ ஹாப்பியா தான்டா இருக்கா. நீ மட்டும் தான்டா இப்படியே இருக்க. இங்க பாருடா, நம்ம கேட்கறது நம்ம கிடைக்கலனா நமக்கானது அங்க இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. அங்கேயே இருக்காது. போனாங்கடா. என்னடா வேலையை விட்டியே வீட்டில் சொன்னியா இல்லையா? இன்னும் இல்லைடா, அக்காவுக்கு மட்டும் தெரியும். சரி விடுறா, பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு நாள் தான் மச்சான் இருக்கு. அதுக்குள்ள இந்த ஸ்டோரியை எப்படியாவது முடிச்சிரு. அந்த ப்ரொடியூசர் அவ்வளோ சீக்கிரம் யார் கதையும் ஓகே பண்ண மாட்டான்டா. நீ டேரக்டர் ஆகணுன்றது உன்னோட கனவு மட்டும் இல்லை, எங்களோடதும் கூட. இதை பற்றி யோசிக்காம ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டோரியை முடி.